ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்பெயினில் வேலன்சியான்னு ஒரு இடத்துக்கு ஊர் சுற்றுறதுக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லைடு. நம்ம எல்லாம் அந்த லில்லிபுட் கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? லில்லிபுட் அந்த கலிவர் அந்த கதையில் ஒருத்தன் ட்ராவல் பண்ணி மா கப்பலெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி ஒரு ஒரு ஐலாண்டில் மாட்டிப்பாங்க. எல்லாம் குட்டி குட்டி மனுஷங்களாக இருப்பாங்க. இந்த லில்லிபுட் கதை கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த கதையை பேஸ் பண்ணி இங்கே ஒரு சூப்பராக ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்க் இது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு, கால், கை, முடி இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைடாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷூ, அப்புறமா அதெல்லாம் அந்த அவனோட தொப்பி எல்லாம் அப்படி இப்படி சிதறி இருக்கிற மாதிரி அது ஒன்றொன்றையுமே ஸ்லைடாக வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்லைடை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது ஃபேஸு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபேஸ் அண்ட் தலை குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஏறி ஏறி அழகா பிள்ளைங்க ஸ்லைட்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சம் கூட யாருமே அடிச்சிக்காமல் நீட்டாக க்யூ ஃபார்ம் பண்ணி அழகாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னு இது பண்ணாங்க. இதோ என் மகன் வருகிறான், ஸ்லோ மோஷனில் எடுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து இவனை பார்த்ததுக்கப்புறமா அங்கே என் மகளும் அவன் கூட வந்தா ஜாலியாக. அவளுக்கு கொஞ்சம் பயம், அது என்னது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவன் கூட வந்தான். இவன் அழகாக போகிற இடத்துலலாம் அவளை கைப்பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். இந்த ஷூவும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்லைடு. இதிலேருந்து இவங்களை திருப்ப மற்ற இடத்த சுற்றி பார்க்க கூட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. கிளம்பவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த ஊர் ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று இருக்குது, பயலா அப்படிம்பாங்க. இந்த ஏரியா வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷல். இதில் நம்ம ஊர் பிரியாணியை அப்படியே ஃபிஷ் ஐட்டமாக போட்டு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாப்பாடு. போனோம், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் சரி, அந்த ஊர் லோக்கல் சாப்பாடு ஒன்று சாப்பிட்டோன்ற ஒரு நல்ல ஃபீல் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே எப்போவுமே யூரோப்பில் குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷலாக மெனு இருக்கும், கிட்ஸ் மெனு அப்படிம்பாங்க. ஸோ அந்த கிட்ஸ் மெனு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வஞ்சனே இல்லாமல் 3 ஸ்கூப் வச்சு கொடுத்தான். அது போதும் என் மகளுக்கு, இது போதும் அப்படின்ட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு டெசர்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு போனோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் போர்ச்சுகலில் அட்லாண்டிக் ஓஷனில் நடு கடலில் ஒரு போட் ஹவுஸில் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸை போடுறேன் பாருங்கள்.